clear? Just give me a see if it is clear. இப்ப நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்னா உங்க மனசெல்லாம் சாந்தி அடைஞ்சிடும். சரியா? பரீட்சையில என்ன சார் வருது, நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அததான் நான் இப்ப சொல்லி தர போறேன். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா நான் சொல்லி தரேன், அப்புறமா எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பேனா பென்சில் எல்லாம் கீழே போட்டுட்டு நீங்க என்ன பாருங்க, நல்லா என்ன பாருங்க. இதெல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கா? சரி சார் பார்த்தா மாதிரி இருக்கா இல்லையா? இப்பதானே பார்த்தோம். என்னது? காம்போனன்ட்ஸ். என்னது? காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்ட். தெளிவா கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? இன்புட் 50 இருக்கான், யூசர் அவுட்புட் 40 இருக்கு, என்கொயரி 35, ஃபைல் 6, யூசர் ஃபைல் 6, இன்டர்ஃபேஸ் 4ன்னு சொல்லிட்டான். காம்போனன்ட் சொல்லிட்டான். அசியூமிங் தட் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அண்ட் வெயிட்டிங் ஃபேக்டர் ஆஸ் ஆவரேஜ். என்ன சொல்லிட்டான் பாருங்க? ஆவரேஜ் பார்த்தோமா? வாட் இஸ் த ஃபோன் நம்பர் யூ ஆல் நோ? டக்குன்னு வாங்க. வாட் இஸ் த ஃபோன் நம்பர் யூ ஆல் நோ? 343. வாட் இஸ் த ஃபோன் நம்பர் யூ ஆல் நோ? மை ஃபோன் நம்பர். What is my phone number? 34375. My phone number is 343. That means what? Simple. 34375 is my phone number. So simple in நம்ம எங்க போக போறோம்? ஆவரேஜ்க்கு போக போறோம். என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் 1 ஆட் பண்ணீங்க. 4 5 4 diagonal concept. Sorry, this is 75. Diagonal concept. 7 என்னாச்சு? அங்க போச்சு, இங்க மல்டிப்ளை 2 ஆச்சு 10. 4 5 4 10 7. அப்ப என்ன புரிஞ்சிச்சு? 4 5 4 10 7. இதான் பாயிண்ட். இப்ப இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன ஆக போறோம்? அடுத்தடுத்த லெவலுக்கு தாவ போறோம். இவ்வளவுதான் விஷயம். சரியா? போயிடலாமா? இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஆவரேஜோட வேல்யூ என் கையில இருக்கு. ஆவரேஜோட வேல்யூ என்னப்ப? 4 5 4 10 7. இதான் நம்ம என்ன பண்ணணும்? இதோட மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்? இத்தனை காம்போனன்ட் இருக்கா? இந்த காம்போனன்ட்டுக்கு எவ்வளவு வெயிட்னு தெரியுமா? ஆவரேஜுக்கு. அதோட மல்டிப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சா? அதான விஷயம். அப்ப என்ன பண்ணுங்க? 50 into 4, 40 into 5, 35 into 4, 6 into 10, இது into 7. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? அப்ப என்ன வரும்? 200, இது ஒரு 200, 35 70 140 வருமா? இதுல ஒரு 60 வருமா? 4 7s are 28 வரும். இப்ப இதை ஆட் பண்ணீங்க. அப்ப என்ன வரும்? 200 plus 200 plus 140 plus 60 plus 28. இதோட வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க. இதோட வேல்யூ என்ன வருது பாருங்க. 680 628. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. திஸ் இஸ் கால்ட் அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் என்னது? அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்டோட வேல்யூ இது. அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபங்க்ஷன் பாயிண்ட் கேட்டிருக்கான். ஃபைனல் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஈக்குவல் டு அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் இன்டு வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். நமக்கு தெரியும். இது கையில இருக்கு, இது இல்ல. வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இல்ல. வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் என்னாச்சு? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0.65 பிளஸ் 0.65 பிளஸ் பிளஸ் தானே? பிளஸ் சார் 65 பிளஸ் ஓகேவா? CI டிவைடட் பை 100ன்னு பாருங்க. CI டிவைடட் பை 100ன்னு பாருங்க. ஓகேவா? இன்னொரு ஃபார்முலா என்ன சொன்னோம்? VAF ஈக்குவல் டு 0.65 பிளஸ் 0.01 into total degree of independence பார்த்தோம். கரெக்டா? total degree of independence பார்த்தோம். say yes or no? ஆமாண்ணா, பார்த்தோமா? நல்லா கவனிங்க. இப்ப என்ன கொடுத்துட்டான் ப்ராஜெக்ட்ல? தி காம்ப்ளெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அண்ட் வெயிட்டிங் ஃபேக்டர் ஆஸ் ஆவரேஜ்னு கொடுத்துட்டான். அப்ப நம்ம பார்த்தோமா? இன்ஃப்ளூயன்ஸ், நோ இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் வரைக்கும் பார்த்தோமா? நோ இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் வரைக்கும் பார்த்தோமா? என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பாருங்க. அதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்னு அப்படியே பாருங்க. நோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அடுத்தது 0ல இருந்து 5 வரைக்கும் 0 1 2 3 4 5 நோ இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறமா இன்சிடென்டலா, அடுத்தது மாடரேட்டா, அடுத்தது ஆவரேஜா, அடுத்தது சிக்னிபிகண்டா, அடுத்தது ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நிமாஸ் ஞாபகம் வச்சு. எப்படி ஞாபகம் வச்சுங்க? நிமாஸ். என்ன மாஸ்? நிமாஸ். NIMASS ஞாபகம் வச்சு. நிமாஸ். இப்ப மறக்காது இல்ல? இப்ப என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்கான்? ஆவரேஜ்னு கொடுத்துட்டானா? ஆவரேஜோட வேல்யூ என்ன? 3. ஆவரேஜ் 3 நாட் 4. ஆவரேஜோட வேல்யூ என்ன? 3. சரியா?
ஆவரேஜோட வேல்யூ என்னது 3. இப்போ ஓவராலா TDI என்னன்னா வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 0.65 பிளஸ் 0.01 இன்ட்டு 3 இன்ட்டு 14 3 இன்ட்டு 14. திடீர்னு கேட்பீங்க எப்படி சார் 14 இந்த 14 தானே ஜெனரல் சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, அதை அப்படியே கொண்டு வந்துருங்க. அப்ப 0.65 பிளஸ் 0.01 இன்ட்டு 15 3s are 45. 45 3 போனா 42. சரியா, equal to 0.65 plus 42 into 0.01. அப்ப என்ன அர்த்தம் 0.42. say yes or no 0.42. அப்ப 5 2 7 7 6 plus 4 0 1 1.07. say yes or no 1.07. say yes or no. yes, very good Naveen. very good. so அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 1. வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரோட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு 1.07. ஆல்ரெடி அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்டோட வேல்யூ என்ன கையில வச்சிருக்கிறேன் 628. இது ரெண்டுமே என் கையில இருக்கு. இதுல கொண்டு போயிட்டு பிளக் பண்ணிருங்க. அப்ப ஃபைனல் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஈக்குவல் டு அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் இன்டு value adjustment factor, that is equal to 628 into 1.07 into 1.07. what is the answer? மேல 4 ஆப்ஷன் இருக்கு, அத பார்த்து கூட சொல்லலாம். what is the answer? what is the answer? 628 628 into 1.07. so what is the answer now? 672. this is the answer. ஆப்வியஸா நீங்க பார்த்தோன்னே இது ரெண்டையும் கட் பண்ணிடலாம். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஆன்சர் தான் தெரியும். அப்புறம் நீங்க மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. ஓகேவா, ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணிடலாமா? ஜஸ்ட் கிவ் மீ a I will recollect the entire thing one time because இந்த ப்ராப்ளம் வரும். பார்க்க தான் பெருசா இருக்கும், பட் பிரச்சனை கிடையாது. சரியா, பட் பிரச்சனை கிடையாது. வாங்க அப்படியே போலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருப்பான்னா, ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு தேவையான ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கொடுத்துருப்பான். அதுல 5 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவான். அதுல எத்தனை காம்போனன்ட் பிரசன்ட் ஆயிருக்குங்கிறத கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அதோட காம்ப்ளெக்சிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அண்ட் வெயிட்டிங் ஃபேக்டர் ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்துருவான். இதுல ரெண்டுமே எனக்கு என்ன கொடுத்துட்டா ஆவரேஜ் கொடுத்துட்டான். இப்போ ஃபைனல் ஃபங்க்ஷன் பாயிண்ட் கேட்கறான். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், ஃபைனல் ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஈக்குவல் டு அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் இன்டு வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர். இப்போ என்ன சார் போடுறது, ஃபர்ஸ்ட் இவன் எவ்வளவு பேர் மொத்தம் தேவைப்படுறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஃபோன் நம்பர் கான்செப்ட்டுக்கு போயிட்டு ஃபோன் நம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆவரேஜோட வேல்யூ 45410 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இவ்வளவு வேல்யூல நான் மல்டிப்ளை பண்ணி இவன் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைனல் அவுட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபைனல் அவுட் தான் நான் என்னன்னு சொல்றேன்னா அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட்னு சொல்றேன். அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட், ரைட்டா? ஒன் செகண்ட், அதான் நான் என்ன சொல்றேன், அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட்னு சொல்றேன். இந்த அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. இங்க இருந்து நான் எப்படி வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டருக்கு போறது அப்படின்னா, வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், 0.65 பிளஸ் 0.01 இன்டு டோட்டல் டிகிரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இந்த டோட்டல் டிகிரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு அவன் என்ன வார்த்தை கொடுத்திருக்கான்னா ஆவரேஜ்னு கொடுத்திருக்கான். சோ அந்த ஆவரேஜ்க்கு நிமாஸ் ரூல் அப்ளை பண்ணி உள்ள போய் பாத்தீங்கன்னா ஆவரேஜ்க்கு வேல்யூ என்ன வருது, 3 வருது. 3 into 14 ஜெனரல் சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டீங்கன்னா 0.42 0.01 into 42 0.42. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 0.17 வருது. இப்ப அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து 628, வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் 1.07, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா வர்ற ஆன்சர் 672. வெரி வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போடுறதுனால இட் டேக் லாங் டைம். பட் இஃப் யூ பிராக்டிஸ் it will take very 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 less time. 2 mark guarantee. இதுல இருக்கிற எல்லாமே கொஸ்டின். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குற எல்லாமே கொஸ்டின். நிமாஸ் ஒரு கொஸ்டின், சரியா? அதுக்கப்புறமா போன் நம்பர் ஒரு கொஸ்டின், ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஈக்குவல் டு அன்அட்ஜஸ்டட் ஃபங்க்ஷன் பாயிண்ட் இன்டு வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ங்கிறது ஒரு கொஸ்டின். இப்படி டிஃபால்ட்டா எல்லாத்தையும் அப்ளை பண்ணி கேட்க சொன்னா கொஸ்டின். இந்த ஃபார்முலா ஒரு கொஸ்டின், இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஃபார்முலா ஒரு கொஸ்டின். இந்த ஸ்லைடே வந்து ஒரு ட்ரெஷர். இதுல இருக்கிறதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். 2 mark guarantee